பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த லைவ் மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் முழுவதும் நம்மை அழகாய் நேர்த்தியாய் ஜெயமாய் நம்மை நடத்தி இருக்கிறார். எல்லாம் இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எல்லாம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவர் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அநேக பலவீனங்களும் சோர்வுகளும் போராட்டங்களும் நம்மை மேற்கொள்ளும்படி வந்தபொழுதும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு வேதம் அழகாய் சொல்லுகிற உன்னதமானுடைய மறைவில் வைத்து சர்வ வல்லவருடைய நிழலிலே நம்மை அழகாய் தங்கி நம்மை நடத்துகிற நல்ல தேவன். கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மறுபடியும் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி இந்த 11 மாதம் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. நாள் வரைக்கும் நம்மளை அழகாய் நடத்தினவர் இனியும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. சட்டை நிழலிலே உனக்கு ஆறுதல். அவருடைய கரத்துக்குள்ளாய் நம்மளை ஒப்பு கொடுத்து இந்த நாளுடைய நிறைவான காரியத்தை நாம் அனுபவிக்கும்படி தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தணும். ஒரு சேதமும் வராதபடிக்கு நம்மை நடத்தினவர் இந்த ஆண்ட நிறைவாய் ஜெயமாய் முடிக்கிறதற்கு நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ண போகிறோம். பிதாவே இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீ நல்லவர்,
கரம் கூட இருக்கிறதுக்காய் நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து பாடுகிற பாடல்கள், ஆராதனை, ஆண்டவரே, செய்தி, ஜெபம் எல்லாவற்றையும் இந்த கருத்தில் போடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் அவைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், நன்மையாய் மாறட்டும், நிறைவேறட்டும். இந்த கரத்துக்குள்ளாய் வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பழைய பாடல், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் பாடல் எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். அவர் தம்முடைய வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மை நடத்துகிறவர். அவர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். வேதம் அழகாய் சொல்லியிருக்கிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்ற வார்த்தையின்படி அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் அனைத்தையும் ஆம் என்றும் ஆமென் என்றும் நமக்கு நிறைவேற்றி தர வல்லவர். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் இதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் இதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றவர் பாசம் என் மேலில் வைத்ததினால் பறிக்க இயலாதேவரும் இல்லை. தேவன் நம்ம மேல வைத்த அந்த அன்பு மாறாது. ஓ ஹல்லேலூயா. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதேவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்தால் மறவாதவர், மறைந்தீரென்றோ உள்ள கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. சேர்ந்து பாடலாமா? தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உள்ள கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உள்ள கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம்.
நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. நம்புறீங்க? திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியாயாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே அக்கினி நடுவிலே நீ நடந்தாலும் வேதம் அழகாய் சொல்லுகிறது, சேதம் ஒன்றும் வராது, அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. கர்த்தர் அதற்குண்டான ஜெயத்தை உன் மேல வைத்திருக்கிறார். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை தாங்கிடுமே. அக்கினியில் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஜீசஸ் நேம், ஹல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்கிறது, அவர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாக்களை நிலமுள்ளதாய் மாற்றுவார். ஆண்டவர் சொல்றாரு, உன் எலும்புகளை நிலமுள்ளதாய் மாற்றுவார். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நினைச்சு கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்பதாய் ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம். ஒரே பாடல பாடிட்டு பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர்,
கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், கிருபை நம்மை பாதுகாத்து நடத்தினார். நம்மை நடத்த வேண்டிய வழியிலே நம்மை நடத்தினார். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆறிருள் போன்ற கஷ்டங்கள் ஆறினில் அவரின் பாதையில் மொழியார் என்னை நடத்தினார். நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நம்மை நடத்தினார், நம்மை பாதுகாத்தார், நம்மை சுமந்தார், நம்மை தப்புவித்தார். எல்லா வேடனுடைய கண்ணிக்கும் நம்மை விலக்கினார். போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினான்
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். கடைசி அடி எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நித்திய தேவனாம் சத்திய பரன் நித்தமும் நம்முடன் இருப்பதால் அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நித்திய தேவனா சத்திய பரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவன் நாம் சத்திய பரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பாஸ்டர் பால் தொடர்ந்து நம்மை ஆராதனை நடத்துவார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம். உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்திங்கே வீணும், தீச்சூளை நடுவேனும். உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்திங்கே வீணும், தீச்சூளை நடுவேனும். உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சேர்ந்து எல்லாரும் இயேசு இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும்
அடையணும் பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்னும் மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம். ஒரு போர் கைவிடா ஒரு நாள் விலகிடா ஒரு போர் கைவிடா ஒரு நாள் விலகிடா ஒரு தேற்றுவது போ தேற்றுவா. சேர்ந்து சொல்வோம் ஒரு தேற்றுவது எங்களை தேற்றுகிறவர் தேற்றுவா. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து எழுந்தன இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து எழுந்தன இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் இயேசுவே நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். எத்தனை ஆண்டுகள் எம்மையும் தோள்களில் தூக்கி சுமந்ததை நாங்கள் பாடுவோம். சொல்லுவோம் எல்லாம். இத்தனை ஆண்டுகள் எம்மையும் தோள்களில் தூக்கி சுமந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். தேவானி எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி. தேவானி
எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி. பேரின்பம் இதுவன்றி வேறில்லை, சுகவாழ்வு இதைப்போல் ஏதுமில்லை. பேரின்பம் இதுவன்றி வேறில்லை, சுகவாழ்வு இதைப்போல் ஏதுமில்லை. இயேசு ராஜா, 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 இயேசு ராஜா. நமக்கு உதவி செய்வதற்கு இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு பக்கபலனமா இருக்கிற நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் உண்டு. எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. சேர்ந்து பாடோ. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. ஒரே குரலா என்னோடு கூட இசைந்து சேர். எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. சேர்ந்து சொல்லும். எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. நமக்கு உதவி செய்ய இக்கட்டான சூழ்நிலையில நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க உண்மை உள்ளவர். காலங்கள் மாறினாலும் வேதம் சொல்லுகிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு முன்னே போய் கொணலானவைகளை செவைப்படுத்துகிற ஆண்டவர் உங்களை நித்தமும் மகா வறட்சியான காலங்களிலும் கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவாராக. என்னோடு கூட கடைசியா இந்த ஒரே ஒரு பல்லவி. எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா
என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். சேர்ந்து பாடுவோம். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். நாம் எழுப்பி பிரகாசிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. கடைசி களமாக இருக்கிறதாகவே நாம் எழுப்பி பிரகாசிப்போம். தேவ மகிமையை காண்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக நம்மோடு கூட இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான தேவாதி தேவன் தாமே இன்றைக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் நிறைவேறும்படிக்காக இந்த கடைசி மாதத்துக்குள்ளே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வருடத்தை நாம் கடக்க போகிறோம். ஆண்டோடைய பெரிதான கிருபையை நாம் விசேஷமாக சந்திக்க போகிறோம். புதிய ஆண்டிலே நிச்சயமாக இன்று வரைக்கும் நம்மளுக்கு வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்குமானால் ஒரு விஷயம் ஆண்டோடைய சமூகத்தில் இன்றைக்கு முழங்கால் பண்ணிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நல்ல ஆண்டவரை சோதரிக்கிறோம். இந்த நேரத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவீராக. ஆசீர்வாதமான இந்த வேலையிலும் ஆண்டவரை சோதரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஜெபிக்கவும் ஆண்டவர் இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அற்புதங்களை திரளாய் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே கொஞ்ச நேரம் சிறிய ஒரு ஆராதனையை நாம் ஆராதனை செய்து நாம் ஜெபத்திலே கடந்து சென்று கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போவோமாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். செய்ய வல்லவராக இருக்கிறபடினாலே அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி உங்க பிரசன்னம் எனக்கு போதும் என்று சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் திரளாய் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. நமக்காக எத்தனையோ எதிர்பார்த்த உறவுகள் இன்னைக்கு நம்ம கூட இல்லாம இருக்கலாம். நம்பியிருந்த உறவுகள் நம்மை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம மேல் எவ்வளவு கிருபை வைத்திருக்கிறார். நானே உன் பரிகாரி என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும்,
எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. அப்பா இயேசு நீங்க எனக்கு பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. அப்பா இயேசு நீங்க எனக்கு பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லி எங்கப்பா நான் போவேன், உங்க சமூகத்தை விட்டுட்டு எப்படி எங்க நான் போக முடியும்? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், இன்றைக்கும் நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். நிந்தனைகள் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரோ எனக்கு உணவானாலும். நிந்தனைகள் அவமானங்கள் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரோ எனக்கு உணவானாலும். கண்மணி போல் உன்னை காத்திடுவாரே, கரத்தின் நிழலுக்குள் மறைத்துக் கொள்வாரே. கண்மணி போல் என்னை காத்திடுவாரே, அவர் கருத்தின் நிழலுக்குள்ளே மறைத்துக் கொள்வாரே. அப்பா இயேசு நீங்க இருக்க பயம் இல்லை, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கம் இல்லையே. அப்பா இயேசு நீங்க இருக்க பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள பயம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எப்போவும் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன்? உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவேன்? உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன்? உங்க சமூகத்தை மறந்து. அப்பா இயேசு நீங்க எனக்கு பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஜெபங்களை எடுப்போமாக. ஆண்டவரே, அநேகருடைய வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறாங்க. நீங்க போதும் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க போதும். வாக்குத்தத்தத்தை தந்தவர் நீ, விடுதலை தந்தவர் நீ, உதவி செய்தவர் நீர் ஆண்டவரே. அதுக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே விடுதலை இல்லாத பட்சத்தில் கர்த்தர் நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம், பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சுகப்படுத்தும்படிக்காகவும் சமூகத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் வல்லமை உள்ள கரம் கிருபையாக இறங்கட்டும், உடைய வல்லமை உள்ள கரம் அவர்களை நடத்தட்டும் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை செய்து
ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்ததுக்காக நன்றியோடு மை சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் விடுதலை பெறும்படிக்காக. ஆண்டவர் நோய் நொடியில் வாடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். உனக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க, தொடுங்க ஆண்டவரை சோத்திரிக்கிறோம். சுகப்படுத்தும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடன் தொல்லையில் அவதிப்பட்டு கொண்டவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கடனிலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. கண்ணீரோடு கூட நம்முடைய சமூகத்தில் நிற்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் தரும்படிக்காக செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. எல்லா விதமான பலவீனங்களை கர்த்தர் மாற்றினது போல, கடன் தொல்லையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தது போல, பிசாசின் பிடிகளை அவதிப்பட்டு கொண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவளை எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவளை சுகப்படுத்துங்க ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. உங்க நாமம் மகிமைப்படுவதாக முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. சேனலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைக்கென்று ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கும்படிக்காக, எழும்பி பிரகாசி உன் வழி வந்தது என்று சொன்னவரே, சேனலை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேக இடங்களில் உம்முடைய நாமம் மகிமைக்கென்று அநேக கிராமங்கள், நகரங்கள், பட்டணங்கள் ஆண்டவரே, வீடுகள் தோறும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாக கர்த்தரை உதவி செய்யுங்க ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. உங்கள் கிருபை என்று மாறாத ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்களிலே புதிய ஆண்டிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக, கிருபை தரும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பண்டிகையின் மாதமாக வருகிற ஆண்டவரே 25ஆம் ஆண்டவரே சோதரிக்கிற ஆண்டிலே இந்த 12ஆம் மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களினாலே ஆண்டவர் ஒவ்வொருவரும் நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவைகள் இருக்கிறது, தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. அவரே நமக்கு எல்லாவற்றிலும் கிருபை அளித்து நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி சகாயம் செய்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு விசேஷமான காரியங்களை நாம் பார்ப்போம். ஏனென்றால் அப்பா இயேசு நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் மத்தேயு புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31, 32, 33, 34 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எவ்வளவாய் நம்ம மேலே கிருபை வைத்திருக்கிறார் என்பதில் இதில் தான் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்கிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்ற கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். ஆகையால் நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த நாளிலையும் நன்றாய் கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவாய் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் பாருங்கள். இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே ஒன்று இங்கே ஒன்றெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை காட்டிலும் இங்கே இந்த வார்த்தையில் எவ்வளவு ஆழமான சத்தியம் இருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்றால் நாம் அடிக்கடிக்கு இதை வாசிப்போம், மேலோட்டமாக வாசித்து போகலாம், இல்லை ஆழமாகவும் வாசிக்கலாம். கொஞ்சம் தியானத்தோடு கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். கர்த்தர் உங்களை எவ்வளோ வாசிச்சிருக்கோம். ஆகையால் எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு அவங்களை அழைத்து வரும் பொழுது அன்றைய வார்த்தை அவங்களுக்கு வருகிறது, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்கும்படிக்கு அனுப்பிவிடு என்று சொல்லி மோசே போய் அங்கே அந்த ராஜாவினிடத்தில் கேட்கிறார். அனுப்பிவிட்டார்கள். அவங்க வெளியில் வரும்பொழுது கிட்டத்தட்ட கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகிறதுக்கு 40 ஆண்டுகளாக கடந்து போனார்கள். அந்த 40 ஆண்டுகளிலையும் அநேகர் குழந்தைகள் பிறந்திருப்பாங்க, அநேகர் இருந்திருக்காங்க, வளர்ச்சி அடைந்திருக்கலாம், வளர்ந்திருப்பாங்க. ஒரு சில நேரத்தில் 1 வயது குழந்தை அங்கேருந்து புறப்பட்டிருந்தால் அவன் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது அவனுக்கு வயது 40 வயதாக இருந்திருக்கும்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவங்க போட்டிருந்ததான அந்த உடை அது பாழாய் போகவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. விசேஷமாக ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை விசுவாசிக்கிறோம், எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் விசுவாசிக்கிற ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். இதெல்லாம் வளருமா, இதெல்லாம் வளர்ச்சி அடையுமா என்பதெல்லாம் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் வளர்ச்சி அடையும்படிக்கு கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் வஸ்திரமானது பாழாய் போகவில்லை, அது நஞ்சு போகவில்லை, அது கிழிந்து போகவில்லை, அது அழுக்காக ஆகவில்லை. அந்த வஸ்திரம் அப்படிப்பட்டதாக இருந்தது. அதே இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டங்களை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அந்த தாயானவர்கள் அவருக்கு ஒரு அங்கியை தைத்து வைக்கிறார்கள். அந்த அங்கி ஒருவரும் தைக்கக்கூடாத ஒரு அங்கியாக இருந்தது. அதில் நூல் இல்லை. யோசித்து பார்க்கும்போது சில அற்புதங்கள் அங்கே நடந்திருக்கலாம். அதுதான் அங்கே சொல்லப்படாத ஆராய்ந்து பார்க்கும்போது பெரிய காரியங்களாக இருக்கிறது. அவங்களுடைய வஸ்திரங்களும் அவங்களோடு சேர்ந்து வளர்ந்தது போல கூட கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் தான் அங்கே செயல்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எதையும் முடியாது என்ற காரியங்களிலே முடித்து காண்பிக்கிறவர் தான் கர்த்தர். இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அங்கே அவர்களோடு சேர்ந்த அந்த வஸ்திரமும் பாழாய் போகலை. அதனால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம வீடுகளில் தோறும் அநேக வஸ்திரங்கள் இருக்கிறது. அதை ஏழைகளுக்கு கொடுக்கணுன்ற மனசும் சில பேருக்கு வராது. அவங்களே உள்ளே அடிக்க இன்னும் வச்சுட்டே இருப்பாங்க. பீரோவை திறந்தால் அவங்க மூஞ்சிலே கூட அந்த ட்ரெஸ்ஸுகள் விழுந்துடும். அது அப்படிப்பட்டதாக அடுக்கி வைத்திருப்பார்கள். மற்றவர்களுக்கு கொடுக்கணும் என்ற எண்ணம் கூட சிலருக்கு வராது. ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது கர்த்தர் அவங்களுக்கு இருந்த ட்ரெஸ்ஸு பாழாய் போகாதபடிக்கு அவங்களையும் ஆசீர்வதிக்கிறார், அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவராக அவங்களுக்கு தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்தார். உடை அதை குறித்து கவலைப்படாதபடிக்கு இருக்க செய்தார். பிறகு அடுத்தது அவங்களுக்கு தண்ணீருக்கு கேட்கும் பொழுது ஒரு நதி வருகிறது. அது மாராவின் தண்ணீராக இருக்கிறது. அது ஒரு மரத்தை வெட்டி அதில் போட்டார் மோசே. அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினதை நாம் பார்க்குறோம். இது என்ன மரம்னு யாராலும் தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த மரத்தை வெட்டி தண்ணியில் போடுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் மோசேக்கு அந்த மரம் தெரிகிறது. மோசே உடனே அந்த மரத்தை வெட்டி தண்ணியில் போட்ட உடனே அது மதுரமாய் மாறினது. இன்றைக்கு நமக்காக சிலுவை மரணம் நமக்காக ஆயத்தமாக இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட கசப்பாக இருந்தாலும் இந்த சிலுவை மரம் நமக்குள் இருக்கும் பொழுது, அதை நாம் நினைச்சு பார்க்கும்போது, அதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கை எப்படி கசப்பாக இருந்தாலும் இந்த சிலுவையில் நமக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் அவருடைய கிருபையாக இருக்கிறது. அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. விசேஷமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க குடிக்கிறதுக்காக தண்ணீர் கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த மாராவின் தண்ணீரை கர்த்தர் மதுரமாய் மாற்றி காண்பிக்கின்றார். உண்ணும்படிக்காக உணவு அவங்க தேடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து பனித்துளிகளைப் போல ஒரு மன்னாவை கொடுக்கிறார். தூதர்கள் உண்ணுகின்றதான உணவு. அந்த உணவை கர்த்தர் அவளுக்கு மன்னாவாக கொடுக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கும்போது பிசாசு ஒரு காரியத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான் என்றால், இந்த கல்லெல்லாம் நீங்கள் அப்பமாக்கி சாப்பிட முடியுமே, உங்களுக்கு அந்த அற்புதம் செய்ய முடியுமே, அதை சாப்பிடுங்க, ஏன் பசியோடு கூட இருக்கீங்க என்று சொல்லும்போது, சிலருக்கு பசி வந்தால் 10 பறந்து போய்டும் சொல்லுவாங்க. பாருங்கள், யோசித்து பாருங்கள், அந்த நேரத்தில் கூட அவர் காரியத்தில் சரியாய் முடிக்கும்படிக்கு அதை குறித்து கவலைப்படாத, உணவு குறித்து கவலைப்படாதபடிக்கு அவர் அந்த 40 நாள் உபவாசத்தை முடித்தான். அப்போது நன்றாய் கவனிங்கள், அவன் பிசாசே அறிந்திருக்கிறான். எப்படி அறிந்திருக்கிறான்னா, கல்லை கூட அவரால் அப்பமாக்கி சாப்பிட முடியும் அப்படின்னு பிசாசு அறிந்திருக்கிறான். ஆனால் நாம் ஆண்டவரை எப்படி அறிந்திருக்கிறோம்? நமக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே வரணும். இன்னும் விசுவாசிக்கிறோம், இன்னும் அவர் நமக்காக செய்வார் என்ற நம்பிக்கை ஆணித்தரமாக நமக்குள்ளே இருக்கணும். அதனால தான் சொல்லப்படுகிறது, ஆகையால் எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, 32ஆம் வசனம், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். அப்போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், அவர்களை கர்த்தர் எப்படிப்பட்டதாக பார்க்கிறார்கள்? அஞ்ஞானிகள் தேடுகிறார்களா? நீங்கள் அப்போ ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள், கர்த்தரை நம்பி சார்ந்திருக்கிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். ஏனென்றால் அவங்களுக்கு சரியானதை தெரிந்து கொண்டாங்க, இதுதான் கரெக்டு நமக்குன்னு தெரிந்து கொண்டாங்க. அதனால் அவங்க அசைக்கப்படுகிறது இல்லை. சில பேர் எதோ சொல்கிறதோ அதை கேட்குறது, அவங்கவுங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு அதன்படிலாம் செயல்படும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் அது வெற்றி கிடைக்கிறதே இல்லை.
இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை நம்பினால் கர்த்தரை மட்டும் சார்ந்திருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியதென்று பரமபிதா அறிந்திருக்கிறாராம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வேணும்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போ நன்றாக கவனித்து பாருங்கள். இன்றைக்கி சாப்பாட்டுக்காக தான் வேலைக்கு போகிறார்கள், தாகம் எடுக்கிறதுனால தான் தண்ணி குடிக்கிறார்கள், ட்ரெஸ்ஸு அது வேணும்னா போய் அதுக்காக சம்பாதிக்கிறார்கள். எல்லாம் சரிதான், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதுக்காக நான் எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டிலே இருந்துட்டு எனக்கு ஆகாரம் கிடைச்சிரும், தண்ணி குடிக்க கிடைச்சிரும், எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்துடும், அதனால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், வீட்டிலே சோம்பேறியாமல் இருக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த கொடுக்கப்பட்ட நிலத்தில் வேர்வை சிந்தி உழைக்கணும் என்று அங்கே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உழைத்தால் அதுக்கான பலனையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இப்போ தான் ஸ்டார்டிங்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அப்போது கர்த்தரை தேடணும்னு சொல்லுகிறார். அப்போது ஒரு மனுஷனுக்கு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அந்த ராஜ்யம் எங்கே இருக்குது? கர்த்தருடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? அவன் தேட வேண்டும். அப்போ எங்கே தான் வரணும்? சபைக்கு அவன் வர வேண்டும். தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தோடு கூட கலந்து கொள்ள வேண்டும். தேவனை துதிக்கிற கூட்டத்தோடு கூட கலந்து கொள்ள வேண்டும். அங்கே வரும்பொழுது தான் அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் அவனுக்கு வெளிப்படுகிறதா இருக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மனுஷன் தேட ஆரம்பித்தால் அவனுடைய வாழ்க்கையில் நீதியானது தானாக வெளிப்படும். நீதி வெளிப்படும் பொழுது இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தான் தேடுகிறாங்க, அதை காட்டிலும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்ல, இவைகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக எக்ஸ்ட்ராவே கொடுப்பாராங்க கர்த்தர். சில பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருகிறது, அதனால தான் அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க என்று சொல்லுவாங்க. வெளிநாட்டிலேருந்து பணம் வருகிறதோ உள்நாட்டிலேருந்து பணம் வருகிறதோ இல்லை, ஆனால் கர்த்தர் கிருபையாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொருவரும் கர்த்தரை தேடும்போது அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அவ்வளவுதான். கர்த்தர் உதவி செய்கிறதுனால தான் அவங்கவுங்க ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க நினைத்தால் அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஏனென்றால் அவருடைய ஆசீர்வாதம் விசேஷமானதாக இருக்கிறது. ஆகையால் 34 வசனம் சொல்லுகிறது, நாளை தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும் என்று சொல்கிறார். அப்போது நன்றாய் கவனித்து பாருங்கள், நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு நாள் பிறப்பதை அறியாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மத்தியிலே கர்த்தர் பேசுகிறதான வார்த்தை என்னவென்றால், உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த கிறிஸ்மஸ் எப்படி போகுமோ, இந்த கிறிஸ்மஸில் ஏதாகிலும் நமக்கு யாராகிலும் கொடுப்பாங்களா? ஆண்டவரே, எனக்கு தேவைகள் இருக்கிறதே, எனக்கு சந்திக்க வேண்டுமே, பண தேவைகள் இருக்கிறதே, ட்ரெஸ் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும். முதலாவது கர்த்தரை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரை மட்டும் தேடி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இங்கே நல்லா கவனித்து பாருங்கள், 26வது வசனம் சொல்கிறார், 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது. மத்தேயு புஸ்தகம் 6:26 சொல்கிறது, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அது என்ன தேவையாக இருந்தாலும் சரி, உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். அவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள், அவரை துதிக்கிற ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். ஆகாயத்து பறவைகளுக்கு இவ்விதமாய் கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கிறார், அவைகளுக்கு தேவைகளை சந்திக்கிறார். அப்படி இருக்கும்போது நன்றாய் கவனித்து பாருங்கள், ஒருவேளை நீங்கள் வீட்டில் வளர்க்குற அந்த பறவைகளுக்கு ஒரு சில தானியங்களை கொடுக்கலாம், நீங்கள் அதுக்கு உதவி செய்கிறீங்கன்னு நினைக்கலாம். அப்போ வெளியில் பறந்து திரிகிறதான பறவைகளுக்கு யார் ஆகாரம் கொடுக்குறா? யார் கொடுக்குறா? அது தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். எங்கே என்ன இருக்குதுன்னு கர்த்தர் அதுக்கு வழி காட்டுகிறார். அத்தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது
அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். அவைகளையே உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்களாய் இருக்கிறீர்கள். அதனால் நாளை தினத்துக்காக நீங்கள் கவலைப்பட்டீர்களானால் உங்கள் சரீரத்தினுடைய அளவை ஒரு முழம் எப்படி கூட்டுவீங்களா? முடியாது. இருக்கிற சரீரம் அப்படியே தான் இருக்கும். கவலைப்படுறதுனால கொஞ்சம் வளர்ந்துருவீங்களா? இல்லை குறைஞ்சி தான் போகிறீங்களா? இல்லவே இல்லை. அதனால் கவலைப்படாமல் இருங்கள். கர்த்தர் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். அந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே சொல்லப்பட்ட ஒரே தலைப்பு என்னென்னா, கவலைப்படாமல் இருந்து கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அவருடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக இன்னும் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சில பேர் 28ஆம் வசனம் சொல்கிறது, உடைக்காக கவலைப்படுவாங்க. இந்த நல்ல ட்ரெஸ்ஸு இல்லையே, நல்ல பாஸ்டர் சர்ச்சுக்கு ஏமா வரலன்னு பாஸ்டர் கேட்டார்னா, எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு இல்லை பாஸ்டர், அதனால் நான் சர்ச்சுக்கு வரல அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்வார்கள். ஆண்டவர் சொல்றார், உடைக்காக கவலைப்படாதீங்க. உடைக்காக கவலைப்படுறதுனால ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. உடைக்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கர்த்தர் உங்களை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், எவ்வளவாய் நடத்திருக்கிறார், எவ்வளவாய் சந்தித்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு நேர்த்தியாய் தருவார். ஏற்ற காலத்தில் ஏற்றதை கர்த்தர் கொடுக்க வல்லவராக. உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை பாருங்கள், எப்படி இருக்கிறது, எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாகிலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை பார்க்கிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த அழகு, அந்த காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அப்படிப்பட்டதான அழகு அதை கர்த்தர் கொடுக்கிறார். அது எதுவும் நூற்கிறதும் இல்லை, அது செஞ்சு வச்சதும் கிடையாது. ஆனால் ஒரு இலையில கூட ஒரு பூ மாதிரி அழகாக கர்த்தர் படைக்க முடியும் என்னால், அல்லேலூயா, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது அவருடைய எவ்வளோ சித்தமாக இருக்கிறது. உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது நல்லா இன்னும் கவனித்து பாருங்கள். ஒரு காட்டு புஷ்பமான காட்டில் அது இன்றைக்கு முளைத்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிறதா கூட இருக்கலாம். ஆனால் அந்த செடியில் பூக்கிறதான பூக்கள் அவ்வளோ அழகாக கர்த்தர் உடுத்து வைத்திருக்கிறார். உடைக்காக நீங்கள் கவலைப்பட்டால் உங்கள் சூழ்நிலை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். சில பேர் வந்து பார்ப்பாங்க, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லாவே இல்லைன்னுவான். அப்புறம் நீங்கள் விலை உயர்ந்து வாங்கின்னு வந்து அதை ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பண்ணி விட்டுருவீங்க. ஆனால் நன்றாய் கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பத்துக்கே ஆண்டவர் இவ்வளோ அழகை கொடுக்க முடியும் என்றால், நீங்கள் அதற்காக கவலைப்படாமல் இருக்கிறத போட்டுட்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசமாய் ஆக்க வல்லவர். அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கும் சொல்கிறேன், எல்லாவற்றிலையும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை அதிசயமாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். 30வது வசனம் சொல்கிறது, அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கே தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதான் நான் முதலே சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் நடந்து போகும்போது அவங்க வஸ்திரம் பாழாய் போகவில்லை என்றால், ஒரு காட்டு பூவுக்கே அழகை கர்த்தர் கொடுக்க முடியும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க 40 வருஷம் நடக்கும்போது கூட அவங்களை கர்த்தர் அழகாக தான் வைத்திருந்தார். ஒவ்வொருவரையும் அவர்களை அழகாக கர்த்தர் வைத்திருந்தார். அவருடைய மகிமை அவர்களை அழகாக வைத்திருந்தது. ஒரு காட்டு புல்லுக்கே கர்த்தர் இவ்விதமாய் உடுத்து வைப்பது போல நம்மை எவ்வளோ விசேஷமானவங்க, பறவைகளை காட்டிலும் விசேஷமானவங்க, எல்லாவற்றையும் காட்டிலும் விசேஷமானவங்க. நீங்கள் உங்களை அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். யோசித்து பாருங்கள். அதனால தான் சொல்லப்படுகிறது, இவைகளை சில பேர் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். பணத்தை கொண்டு போய் பியூட்டி பார்லர் செலவு பண்ணுறது, அங்கே செலவு அழகு சாதனங்களை வாங்குகிறது, அப்படிப்பட்டதான சூழ்நிலை போகிறது, இதை போகிறது அதை போகிறது, செலவு பண்ணிகிட்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை தேடினால் அவங்க முகம் அழகாக மாறும். அவருடைய முகங்களில் எந்த விதமான சாயமும் பூச தேவையில்லை, அது அழகாக மாறும். காட்டு புல்லுக்கே கர்த்தர் இவ்விதமாய் உடுத்து வைக்கும்போது, அங்கே காட்டில் செடிகள் பூத்து இருக்கிற போது அதை பார்க்கும்போது ஒரு அழகு இருக்கிறது. அதற்கே இவ்விதமாய் கர்த்தர் கொடுக்கும்போது உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்லவா?
நாம் சிலவற்றை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை தேடினால் கர்த்தர் உங்களுக்கு அதிசயமானவைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் மாறாததாக இருக்கிறது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீங்கள் காண முடியும். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருகிறவராக இருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் மாறாதவைகளாக இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் மாறாதவைகளாக இருக்கிறது. அவர் என்றென்றும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். விசுவாசிங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்பிக்கையா இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஜபத்தோடு கூட இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவரை எவ்வளவா நீங்கள் தேடும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இந்த நேரத்தில், இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் ஒரு முடிவோடு கூட இருங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை என்றும் மாறாததாக இருக்கிறது. அவர் என்றென்றும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய கிருபை மாறாததாக இருக்கிறது. அவர் நம்மை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நம்மை எவ்வளவாய் நடத்தியிருக்கிறார். அவர் நம்மை எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை விட்டு விலகாதபடிக்கு நம்மை கண்ணின்மணி போல காத்து இந்த நாள் வரைக்குமாக நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபை மாறாததாக இருக்கிறது. விசுவாசத்தோடு கூட நிச்சயமாக சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உங்களை விடுவதே இல்லை, உங்களை மறப்பதும் இல்லை, உங்களை விட்டு போவதும் இல்லை. அவர் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் நம்மை என்றென்றும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். வேதநாயக சாஸ்திரி அவர்கள் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். வீட்டில் ஆகாரம் இல்லை என்று சொல்லப்படுகிற சூழ்நிலை. அப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆகாரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது, சரி எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க 2 பேர், கணவன் மனைவி, அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவன் மனைவியை பார்த்து சொல்கிறாரு, ஒரு 5 தட்டு எடுத்துன்னு வந்து வைமா அப்படின்னு சொல்கிறார். அவங்க சொல்கிறாங்க, சாப்பாடு ஒன்றுமே இல்லை, நீங்கள் 5 தட்டு கொண்டு வந்து வைக்க சொன்னால் என்ன நியாயம் அப்படி என்று கேட்குறாங்க. நீங்கள் வைமா, கொண்டு வந்து வைமா அப்படின்னு சொல்லுகிறார். அப்போது சொல்லிவிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், கர்த்தர் நமக்கு ஆகாரம் கொடுப்பார், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க என்று சொல்லி அவர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அப்போது அந்த நேரத்தில் தான் இந்த பாடலை அவர் எழுதி பாடினார். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் சொன்ன, வாருமையாம் போதகரே வந்தெம்மிடம் தங்கீரும். 5 தட்டை வச்சுட்டு யாரை கூப்பிட்றாரு தெரியுங்களா? ஆண்டவரை கூப்பிட்றார். வாருமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கீரும். சேருமையா எங்கள் பந்தியில். வெறும் தட்டு இருக்குது, ஆனால் சொல்லப்படுகிற வார்த்தை என்னென்னா, சேருமையா எங்கள் பந்தியில். அப்போது அவர் அறிந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். உணவுக்காக கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சிலர் ஒளி மங்கி இருளாச்சு உத்தமனே வாருமையான். ஒளியெல்லாம் முடிப்போது இருட்டு. அந்த நாட்களில் வெளிச்சம் கிடையாது, இருளாக போகிறது. இருட்டில் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன செய்வதுன்னு தெரியாது. அதனால் இருளாக போகிறது. உத்தமனே நீங்கள் வாரும் ஐயா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பாருங்க. அது சொல்ல, கழித்திரவு காத்திருப்பேன், காவலனே கருணை செய்ய வாருமையான்னு கூப்பிட்றார். அப்போது அங்கே ஆண்டவர் இறங்கி வருகிறார். வெளியில் ஒருவர் கதவை தட்டுகிறார். என்னன்னு கேட்டால், அவங்க ஒரு அதிகாரிக்கு ஆகாரம் கொண்டு போகும்போது வழியில் அந்த மாட்டு வண்டி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுச்சு. அது போகாது, அவ்வளோதான். அதுக்கான ரெடி பண்ணுறவர் வந்த பிறகு தான் அந்த வண்டி நவரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலை இருக்கும்போது அங்கே என்ன பக்கத்தில் யாராகிலும் இருப்பார்களா? இவர் இந்த பாடலை எழுதும்போது இந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் வந்தோம், இந்தாங்க ஐயா நீங்கள் இந்த ஆகாரத்தை எடுத்துக்கோங்க. அந்த 5 தட்டுகளும் நிரப்பப்பட்டன. கர்த்தர் வந்த வீட்டில் நிறைவான ஆசீர்வாதம்.
கர்த்தர் வந்த வீட்டில் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அங்கே அதுதான் சொல்ல, வாருமையா போதகரே வந்து எம்மிடம் தங்கியிரும், சேருமையா எங்கள் பந்தியிலே சிறியவரா எங்களிடம் அப்படின்னு அவர் பாடும் பொழுது கர்த்தரே இறங்கி வந்தார். உணவுக்காக, உடைக்காக, குடிப்பதற்காக, தண்ணீர் குடிப்பதற்காக நீங்கள் எதையும் தேடி அஞ்ஞானிகளைப் போல ஓட வேண்டாம். கர்த்தர் இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அறிந்திருக்கிறார். அவர் நோக்கி பார்ப்போமா? கண்களை முடிச்சோம்னும். நல்ல ஆண்டவரை சோதரிக்கிறோம், இந்த நேரத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன், இந்த நாளிலே கர்த்தர் அற்புதம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். இங்கே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, விசேஷமாக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, வேதநாயக சாஸ்திரியாங்க ஆண்டவரே, பாடல் பாடி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நீங்கள் அவங்களுக்கு இறங்கி உதவி செஞ்ச தேவன். இன்றைக்கும் ஆண்டவர் யாரெல்லாம் உண்மை ஆராதிக்கிறார்களோ அவங்க வீட்டிலலாம் இறங்கி அவங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை எதை குறிச்சும் கவலைப்படாமல் நீங்கள் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்க நன்றியோடும் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, சகாயம் செய்யுங்க. இந்த மாதம் கடந்து போகிறோம். அடுத்த புதிய மாதத்தில் கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் வல்லமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.